பாரதி சொல்லுவான், ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 கடமைகள் இருக்கின்றன என்று. நாம் அதையெல்லாம் நினைக்கிறோமா என்ன? பாரதி சொல்கிறான், தன்னை கட்டுதல். முதலிலேயே மனிதனாக இருப்பவனுக்கு வந்து சேர வேண்டிய பண்பு எது? தன்னை கட்டுதல், புலனடக்கம். அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியன் சொல்லுவான், தன்னை அடக்கி ஆள தெரியாதவன் மண்ணை ஆள வாய்ப்பே இல்லாதவன் என்கிறான். மண்ணை நீ ஆள வேண்டும் என்றால் முதலில் உன்னை நீ ஆள வேண்டும். எனவே தன்னடக்கம் என்பதும் வேறு, புலனடக்கம் என்பது வேறு. பாரதி சொல்கிறான், தன்னை கட்டுதல். அடுத்து பிறர் துயர் தீர்த்தல். பிறர் துயர் தீர்த்தல், சக மனிதனை சிந்திப்பதுதான் வாழ்வு. பிறர் துயர் தீர்த்தல். அடுத்து பாருங்கள், பிறர் நலம் வேண்டுதல். தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல். அடுத்து 4வது மட்டும் பெரிதாக பேசுகிறான். விநாயக தேவனாய், வேலுடை குமரனாய், நாராயணனாய், நதிச்சடை முனிகனாய், பிறநாட்டிருப்போர் பெயர் பல கூறி அல்லா ஜெகோவா எனத்தொடு தன்புறும் தேவரும் தானாய், திருமகள் பாரதி உமையனும் தேவியர் உகந்தவான் பொருளாய், உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் பூமியில் அனைவருக்கும் கடன் என்று. இந்த 4வதை மட்டும் சொல்லுகிற பொழுது அனைத்து மதங்களையும் அழைத்துக் கொள்கிறான். நாம் எந்த மதத்திற்கும் நாம் விரோதிகள் இல்லை, எந்த மதத்திற்கு எதிராகவும் நம் வன்மம் இல்லை. நான் அன்பு கூர்ந்து சிறுபான்மை மக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருங்கள், நீங்கள் இஸ்லாமியர்களாக இருங்கள். கிறிஸ்துவம் என்ன சொல்கிறது? நல்லதைத்தானே சொல்கிறது. இஸ்லாம் என்ன சொல்கிறது? நல்லபடி வாழ்வதற்கான வாழ்வின் இலக்கணத்தை இஸ்லாமை போல் வகுத்து கொடுத்தது ஒன்று இல்லை என்றவர்கள் சொன்னால் நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நல்லதைத்தானே சொல்கிறது. ஆனால் நல்லதை ஒரு நாளும் கடைபிடிப்பதில்லை என்று சத்தியமே செய்துவிட்டு தொடர்ந்து புறப்பட்டு விட்ட ஒரு கூட்டத்திற்கு பின்னாலே கண்மூடி நீங்கள் உங்கள் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவத்திற்கே எதிரானவர்கள், இஸ்லாமியத்திற்கே எதிரானவர்கள். தவறானவர்களுக்கு பின்னாலே சென்றுவிட்டு நீங்கள் பெருமானாரை பற்றி எப்படி பேச முடியும்? தவறானவர்களை மட்டும்தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டு நீங்கள் கர்த்தரை பற்றி எப்படி புகழ முடியும்? எனவே அனைவருமே ஒன்று என்கிற மைய புள்ளியில் நாம் நிற்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்ல விரும்பினேன். நான் எழுதியிருக்கிற எழுத்து, என்னுடைய பேச்சு எல்லாமே ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பது தான். இன்றைக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள், அவர் செல்லுகிற இடமெல்லாம் சிறப்பு. நான் தொலைக்காட்சியில் பார்க்கிறேன். உண்மையிலேயே சில நேரங்களில் வியப்பாக இருக்கிறது. என்னடா இது? நான் காமராஜ் காலத்திலிருந்து இன்று வரை அரசியல் உலகத்தில் 55 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேன். ஆனால் இனி தேராது தமிழகம். இந்த இளைஞர்கள் அத்துணை பேரும் கெட்டொழிந்து போனார்கள். விதிகே விதிகே தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் எனக்குறையாயோ என்று பாரதி புலம்பியதைப் போலத்தான் கண்மூடுகிற கடைசி நாள் வரை நாம் புலம்பிவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிற பொழுது காரிருள் படிந்து கிடக்கக்கூடிய அரசியல் வானத்தில் ஒரு மின்னல் கீற்றாக மெல்ல தொடங்கி இன்றைக்கு பெருவெளிச்சமாக புறப்பட்டிருக்கின்ற அண்ணாமலையை நான் பாராட்டுகிறேன். அண்ணாமலையை பாராட்டுகிறேன். எப்படியோ எனக்கு என்ன தெரியுமா? எதை தின்றால் பித்தம் தெளியும், அவ்வளவுதான். நேற்று அவரை சொன்னீர்களே, முந்தா நாள் இவரை சொன்னீர்களே, எதற்கு சொன்னேன்? நான் நிற்கிற இடத்திலே தான் நிற்கிறேன். எந்த இடத்திலும் சோரம் போகவில்லை. நான் எந்த இடத்திலும் போகவில்லை. இந்த திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்து விட்டு போன அந்த தேவ வாசகத்தை என் கண்ணாலே தரிசித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் மாறி மாறி பயணிக்கிறேன்.
நான் முதலமைச்சராக வேண்டும் என்று என்றாவது யோசித்தேனா? என்னை மையப்படுத்தி என்றாவது அரசியல் செய்தேனா? இல்லையே. என்னை பற்றியே நான் சிந்திக்கவில்லை. மனதளவில் நான் துறவியாகிவிட்டவன். எனக்கு எந்த ஆசாபாசமும் கிடையாது. எனக்கு எந்த விருப்பம் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை. இந்த தமிழ்நாடு உருப்பட வேண்டும், அதுதான் மிக முக்கியமானது. கண்ணனுக்காகவே உருகி உருகி மீரா பாடுவாள். மீரா பாடுகிற பொழுது மே தோ பியார் திவானா என்று நினைக்கிறது. மேன் தோ பியார் திவானா என்றால் ஓரளவு அண்ணாமலை இப்படி ஹிந்தி படித்திருப்பாருன்னு நினைக்கிறேன். மேன் அதுதான் தப்பு. இது ஒழியணும் அது ஒழியணும்னு சொல்றது முதல்ல ஒழியணும். எல்லாம் வாழட்டும். மேன் தோ பியார் திவானா என்றால் நான் உனக்காக வெறி பிடித்த காதலி ஆகிவிட்டேன். கண்ணனுக்காக அவள் பாடுகிறாள். அரண்மனை வாசத்தில் 1000 சுகங்களை அனுபவித்து இருக்க வேண்டியவள் மீரா. ஆனால் அந்த அரண்மனையை முற்றாக துறந்து விட்டு கண்ணா 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 என்று கதறி கதறி இதயம் முழுவதும் கண்ணனையே நிரப்பி அந்த கண்ணனோடு இணைந்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு கிராமத்தின் தூசு படிந்த வீதிகளிலெல்லாம் கண்ணனுக்காக புலம்புகிறாளே, அப்படித்தான் ஒரு நல்ல அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். நிறைவாக நான் சொல்கிறேன், எனக்கென்று எந்த பெருமையும் இருப்பதாக நான் நினைப்பதில்லை. நிறைவாக சொல்கிறேன், எனக்கு 75 வயது சென்ற 20ஆம் தேதி முடிவுற்றது. நம்முடைய காமராஜர் மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் என்னிடம் வந்து சேர்ந்து, ஐயா, உங்களுடைய பிறந்த நாளை ஒரு மிகப்பெரிய திருநாளாக கொண்டாடப் போகிறோம். அரசியல் உலகத்திலும் நீங்கள் இருக்கிறீர்கள், இலக்கிய உலகத்திலும் இருக்கிறீர்கள், ஆன்மீக உலகத்திலும் இருக்கிறீர்கள், கலை உலகத்திலும் உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். எனவே கலை உலக பிரமுகர்கள், அரசியல் உலக பிரமுகர்கள், இலக்கிய உலக பிரமுகர்கள், ஆன்மீக உலக பிரமுகர்கள் ஒரு நாள் முழுவதும் உங்களை உட்கார வைத்து நாங்கள் பாராட்டு நடத்தப் போகிறோம் என்றார்கள். அதை விட கொடுமை உலகத்தில் வேறு எதுவுமே இருக்கும். அதையெல்லாம் சகித்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு தெரிந்த வரையில் கலைஞர் ஒருவருக்கு தான் இருக்கு. நாள் முழுவதும் அல்ல, ஆண்டு முழுவதும் நீ பல்லாண்டு பாடிக்கொண்டிருந்தாலும் அவர் கேட்டபடியே இருப்பார். ஒருவனை உட்கார வைத்துக் கொண்டு நீ இந்திரன் சந்திரன் சுந்திரன் என்று பேசுவதை விட அவனுக்கு தருகிற நரகம் வேறு எதுவுமே இருக்க முடியும். அதை நான் நரகமாக பாவிக்கிறேன். ஆனால் உள்ளதை உள்ளதாக நீங்கள் சொல்லலாம். இப்பொழுது அண்ணாமலையின் பின்னாலே தமிழகத்தின் இளைஞர்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பேசினால் நான் அண்ணாமலைக்கு பூச்சூடவில்லை. யாருக்கும் முதுகு சொரிந்து வாழ வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. 55 ஆண்டு காலம் என் அரசியல் வாழ்வை பார்த்தால் எதிர் அரசியல் மட்டும்தான் நான் செய்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்க பார்த்தா தமிழகத்தில் இருக்கின்ற ஊழல், ஊழல், போதை இந்த ஆட்சி தூக்கி எறியவில்லை என்று சொன்னால், நான் சொல்றத தயவு செய்து பெரியவர்கள், தாய்மார்கள், இதுல தீவிரமாக நாம செயல்பட வேண்டியது வர இருக்கின்ற 110 நாள் 120 நாள். அதுக்கு மேல இந்த ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு ஆயுசு இல்லை. ஏனென்றால் 26 மே இறுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய மக்கள் ஆதரவோடு வெற்றி பெறும். நீங்க இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு நண்பர்களே? வெறும் ஊழல் மாத்திரம் இல்லை. நான் இப்ப சொல்றேன், கடந்த 2 ஆண்டுகளாக இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். 2021 ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே மிக அதிகமாக போதைப் பொருள் புழங்கிய மாநிலம், மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் பஞ்சாப். ஆனா இன்னைக்கு 4.5 ஆண்டுகள் ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு பிறகு இன்னைக்கு இந்தியா முதலிடம் தமிழகம், முதலிடம் தமிழகம். எதனால சொல்றா தெரியுமா? மு.க. ஸ்டாலின் இந்தியாவிலேயே மிக அதிகமாக போதைப் பொருள் புழங்குகின்ற மாநிலம் தமிழகமாக மாறி போயிருக்கு. மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட். ஏன்னா நீங்க பாருங்க, குற்ற பணத்துல, பாவ பணத்துல
குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிறவனு பாவிதானேங்க. இப்ப ஜாஃபர் சாதிக்கா, ஆமா இந்த ஜாஃபர் சாதிக்னால எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஜாஃபர் சேட்டா ஜாஃபர் சாதிக்கான்னு ரெண்டுமே தீய சக்தி தான், ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க இந்த ஜாஃபர் சாதிக் அவர் 3000 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினார், பத்திரிகையில வந்தது. அதுல ஜாஃபர் சாதிக் அவர் கடத்திய சம்பாதித்த பணத்தை பார்க் பண்ணதெல்லாம் எங்க மூலதனம் போட்டது? ஒன்னு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரெண்டாவது சினிமா. நீங்க மங்கைன்னு ஒரு படம் வந்தது, அது ப்ரொடியூசர் யாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. எந்த மங்கையோ அந்த பணத்தை பயன்படுத்தி ஒரு குடும்பம் பணம் காசு சம்பாதிச்சிருக்குன்னா தந்தையின் பிணத்தை எரித்து அதுல சோறு சமைக்கிறத விட இது கேவலமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. தாயின் பிணத்தை தந்தையின் பிணத்தை எரித்ததுல சோறு சமைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு மிக மோசமான ஆட்சி இன்று தமிழகத்தில் இருக்கின்ற திராவிடியன் மாடல் ஆட்சியின் முதல் குடும்பம். அவங்க உற்பத்தி பண்ணதுதான் மங்கைங்கிற படம். ஆகவே இன்றைக்கு எங்க பார்த்தாலும் சரி, நீங்க மேதகு ஆளுநர் அவர்கள், நமக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கிற ஒரே பாக்கியம் என்னன்னா ஒரு கற்றறிந்த தேசியவாதி ஆளுநரா இருக்காரு. நீங்க சங்கரன்கோவில்ல மக்கள் ஆர்கனைஸ் பண்றாங்க, பொதுமக்கள் ஏற்பாடு செய்த கூட்டம், போதை ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டுல மேதகு ஆளுநர் ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு இன்னி வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் கிடையாது. அவர் என்ன கேட்டாரு? ஆமா, நீங்க கஞ்சா பிடிக்கிறீங்க, இன்னைக்காவது சிந்தட்டிக் ட்ரக் மெத்தபிட்டமின் போன்று சிந்தட்டிக் ட்ரக் இன்னி வரை இந்த 4.5 வருஷத்துல 1 கிராம் தமிழக காவல்துறை கைப்பற்றியது அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க யார் இந்த படித்தவன் மோசமா போனா ஐயோ என்று போவான் என்று பாரதி சொன்னதை போல தமிழகத்திலே மெத்தபிட்டமின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக் வெளியில அவ்வளவு பெரிய அளவுல புழங்கி கொண்டு இருக்கிறது. இது எங்க புழங்குது? என்ன திட்டம்? நீங்க பெரிய அளவுல 3000 கோடி 2000 கோடி கடத்துறது திமுக காரன். திமுகவினுடைய சென்னை மாநகர மாவட்ட இணை செயலாளராக தான் இருந்தாரு ஜாஃபர் சாதிக். ஆனா இது எங்க கொடுக்கப்படுது? நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு முன்னாடி அங்கதான் இந்த போதைப் பொருளானது பொட்டலம் விற்கிற இடம், அதோட டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட். என்ன காரணம்? இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் யார் படிக்கிறாங்க? ஐஏஎஸ் ஆபீஸோட குழந்தைகள், ஐபிஎஸ் ஆபீசர்ஸோட குழந்தைகள், டாக்டரோட குழந்தைகள், இன்ஜினியர்ஸ் குழந்தைகள், ஆர்கிடெக்ட் குழந்தைகள், ஆடிட்டர் குழந்தைகள். இந்த மாதிரியா திட்டமிட்ட ரீதியில இந்த போதை பொருள் அதை விற்கக்கூடிய இடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள். அதுலயும் யார் குழந்தைகள் படிக்கிறது? இன்டெலிஜென்சியா. இன்னைக்கு இருக்கின்ற அறிவுஜீவிகளின் குழந்தைகளை இன்னைக்கு போதைக்கு ஆட்படுத்தி முடக்கி வீட்டுல தூக்கி எறிஞ்சிட்டா எதிர்காலத்துல தமிழ் சமுதாயம் நாசமா போகுமா இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டும். ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து.